from Agni Defense Academy. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட 7,70,70,000 கேண்டிடேட்ஸ் எழுதுனீங்க. இதுல 7,19,000 கேண்டிடேட்ஸ் பார்த்தோம்னா 12th கிளியர் பண்ணிட்டீங்க. பெண்டிங் கேண்டிடேட்ஸ் பார்த்தோம்னா ரீ எக்ஸாமினேஷன். ஸோ அதுல பெண்டிங் அந்த ரீ எக்ஸாமினேஷன் கேண்டிடேட்ஸ் 12th நீ எழுதி அதுக்கப்புறம் காலேஜ் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனைகள் வந்து பாதி பேர் அப்படியே லைஃப் டிராப் பண்ணிடுவாங்க. சில பேர் பார்த்தோன்னா ரீ எக்ஸாம் எழுதுனா தான் வாழ்க்கை இருக்குன்னு நினைப்பீங்க. உங்களுக்கான எக்ஸாம் ஒன்று வந்திருக்கு, நான் அதை அனௌன்ஸ் பண்றேன். என்ன அப்படின்னா 12th பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு, அதுல சயின்ஸ் குரூப் எடுத்து பாஸ் பண்ணவங்களுக்கு SSR அப்படின்னு சொல்லி இந்தியன் நேவில ஓப்பன்ல இருக்கு அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதை பத்தி நான் வீடியோ கிளியரா கொடுத்துருப்பேன். இதே நீங்க 12th ரீ எக்ஸாமினேஷன் எழுத போற கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்க 10th குவாலிஃபிகேஷன்ல நேவில அட்டன் பண்ணலாம். மெட்ரிக் ரெக்ரூட் வாங்க MR அதுக்கான வேகன்சிஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். நம்ம ராணுவம், அடுத்ததா காவல்துறை, RPF, துணை ராணுவ படைப்பிரிவு உள்ளிட்ட அனைத்து போர்சஸ்க்குமே என்ட்ரில உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட லைஃபை சூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம என்ன மார்க் எடுத்திருக்கோம், நம்ம மார்க்குக்கு நம்ம என்ன எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணலாம், ஸோ நமக்கு என்ன தகுதிகள் இருக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஒரு அனாலிட்டிக் கிடைச்சிருக்கும். அதை வச்சு நீங்க அடுத்த கட்ட நகர்வை தேர்ந்தெடுக்கலாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க உங்களோட மார்க் எவாலுவேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போறதுதான் உங்களோட லட்சியமா இருக்கு அப்படின்னா யூ ஆர் வெல் குவாலிஃபைடு. ஏன்னா நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கீங்க, அதுவே உங்களுக்கான தகுதி தான். ஸோ நீங்க 10thலயும் பார்த்தோன்னா ரீ எக்ஸாமினேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஆர்மியில சான்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா 8th ட்ரேட்மேன், ஹவுஸ் கீப்பர் அண்ட் மிஸ் கீப்பர் கால் எடுப்பாங்க. ஸோ நீங்க 8th, 10th, 12th இதுல எந்த கேட்டகரி எது முடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க இந்திய ராணுவ, துணை ராணுவ படைப்பிரிவுகளுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க. உங்களை ஒரே முயற்சியில 100% நான் வெற்றி பெற செய்யறேன். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், 100% கோஆபரேஷன் 100% இருந்துச்சுன்னா சக்சஸ் 100% இருக்கும். கோஆபரேஷன் பண்ண நீங்க ரெடி, யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போக நீங்க வில்லிங் அப்படின்னா ஷூரா கிளம்புவாங்க, ஒரே செலக்ஷன்ல குவாலிஃபைட் ஆயிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.